பான்சி ஸ்கீமே எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா தரேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு கீழே வந்து ஒரு 2 பேரை நான் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன், 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 200 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு குரூப். அவங்கள்ட்ட இருக்கிற காசை வாங்கி என்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இதே போல அவங்களுக்கு கீழே சேர்த்தவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்படியே இது வந்துட்டு பிரமிடு மாதிரி ஒருத்தருக்கு கீழே சேர்ந்தவங்க கிட்ட இருக்கிற காசை வாங்கி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்களால இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. எப்போ வந்து பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதோ அந்த நேரத்தில் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இப்படி தான் எல்லா பான்சி ஸ்கீமுமே இந்த உலகத்தில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நவம்பர் 2023 வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கேம் வந்து நடந்துச்சு. பான்சி ஸ்கீம்ல 125 கோடிக்கு மேல இழந்திருக்கிறதாக வந்து ஒரு வழக்கை வந்து தொடுத்திருந்தாங்க. அதே நவம்பர் மாசம் திருச்சியில கோல்டை வச்சு வந்து ஒரு மோசடி நடந்துருந்துச்சு. 100 கோடிக்கு மேல வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு இதே மாதிரியான ஒரு ஸ்கேம்ல பணத்தை இழந்திருந்தாங்க. இது மாதிரியான ஸ்கேம்கள் இப்போ கூட பல ஊர்களில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்கேம்ல இவங்க ஃபாலோ பண்ற இந்த மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு முறை கூட மாற்றம் அடையவே இல்லை. அந்த சார்லஸ் பான்சி எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் அந்த ஸ்கீம் வந்து இன்னும் மக்கள் கிட்ட தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு.